Welcome to everyone. AI podcast. AI आज हम podcast discuss को करेंगे வரவேற்கிறோம். the Indian Express Today के நாம தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் 19th மே இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் யூபிஎஸ்சியை ஒரு சிம்பிள் அண்ட் அனலிட்டிக்கல் வழியில டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா, இன்னைக்கு நிறைய முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. டுடேஸ் நோட்ஸ் லிங்க் உங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எங்க கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ டோன்ட் forget டு ஷேர் யோர் தாட்ஸ். ஏஐ ரேடியோவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தேங்க்யூ. கண்டிப்பா எல்லாரும் மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டீப் டைவ்ல அதிகாரம், வளங்கள், அப்புறம் பிரதிநிதித்துவம் இதெல்லாம் எப்படி பகிரப்படுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். ஆமா, ஒரு உள்ளாட்சி பஞ்சாயத்துல ஆரம்பிச்சு விண்வெளி வரைக்கும் இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ ரீசெண்டா உத்தரப்பிரதேசத்துல வரப்போற பஞ்சாயத்து தேர்தலுக்காக ஓபிசி இடஒதுக்கீட்டை முடிவு பண்ண ஒரு சிறப்பு ஆணையம் அமைச்சிருக்காங்க. ரைட். எனக்கு என்ன டவுட்னா, ஏற்கனவே மாநில அரசு கிட்ட சாதிவாரி மக்கள் தொகை டேட்டா இருக்கும்ல, அப்புறம் ஏன் இதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல் கமிஷன்? அதான் இதுலதான் உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அதாவது அந்த ட்ரிபிள் டெஸ்ட், மும்முனை சோதனைன்னு ஒன்னு கட்டாயமாக்கி இருக்காங்க. ட்ரிபிள் டெஸ்ட் அப்படின்னா என்ன? இப்போ கல்வியிலையும் வேலை வாய்ப்புலயும் ஒரு சமூகம் பின்தங்கி இருக்கிறது வேற, உள்ளாட்சி அரசியல்ல பின்தங்கி இருக்கிறது வேற. ஓ, ரெண்டு ஒண்ணு இல்லையா? இல்ல, ஒரு ஊர்ல ஒரு சமூகம் கல்வியில கம்மியா இருக்கலாம், ஆனா அந்த பஞ்சாயத்துல அவங்களுக்கு நல்ல அரசியல் செல்வாக்கு இருக்கலாம். அதனால சும்மா தோராயமான மக்கள் தொகையை வச்சு இடஒதுக்கீடு தரக்கூடாது. அப்போ துல்லியமான டேட்டா வேணும்னு சொல்றீங்க. கரெக்ட். அதனாலதான் நான் ட்ரிபிள் டெஸ்ட். முதல் விஷயம், ஒரு பிரத்யேக ஆணையம் அமைச்சு அரசியல் ரீதியா அவங்க எவ்ளோ பின்தங்கி இருக்காங்கன்னு டேட்டா எடுக்கணும். ரெண்டாவது, அதுக்கேத்த மாதிரி ஒதுக்கீட்ட முடிவு பண்ணணும். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, மொத்த இடஒதுக்கீடு 27% தாண்டக்கூடாது. ஓஹோ, சோ சும்மா அரசியல் லாபத்துக்காக டேட்டா இல்லாம இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது தானே? இது நிஜமாவே நல்ல விஷயம்தான். ஆமா, இது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ரைட். இது உள்ளாட்சி பிரதிநிதித்துவம். ஆனா இதே பிரதிநிதித்துவ சிக்கல் தேசிய அளவுலயும் இருக்குல்ல. இந்த தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது டீலிமிட்டேஷன் பத்தி நிறைய விவாதம் போயிட்டு இருக்கு. உண்மைதான். 2026க்கு அப்புறம் வரும் முதல் சென்சஸ் முடிஞ்சதும் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும். இதுலதான் தென் மாநிலங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கு. ஆமா, இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்குன்னு படிச்சேன். அதாவது தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை நல்லா கட்டுப்படுத்தியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா அதுக்கே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி ஆயிடும் போலயே. ஏன்னா நாடாளுமன்ற தொகுதிகளை மக்கள் தொகை அடிப்படையில தானே பிரிப்பாங்க. கரெக்ட். இப்போ நிதிக்குழு மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வுல ஒரு சின்ன ரிவார்டு கொடுக்கறாங்க. ஆனா தொகுதி மறுசீரமைப்புல அந்த மாதிரி எந்த பாதுகாப்பும் கிடையாது. அப்போ தென் மாநிலங்கள் நாடாளுமன்ற இடங்களை இழக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா, டேட்டா படி பார்த்தா தென் மாநிலங்கள் சுமார் 23 இடங்களை இறக்கலாம். அதே சமயம் வட மாநிலங்கள் 31 இடங்களை கூடுதலாக பெறலாம். வாவ், இது பெரிய நம்பர் ஆச்சு. இது ஒரு ஜனநாயக பற்றாக்குறை, டெமோக்ராட்டிக் டெபிசிட்னு சொல்லலாமா? கண்டிப்பா. இது போக தென் மாநிலங்கள் அவங்க கொடுக்கற வரி வருவாயை விட மத்திய அரசு கிட்ட இருந்து திரும்ப பெற நிதி ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது அவங்க பங்களிப்பு அதிகம், ஆனா லாபம் கம்மி. ஆமா, இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே ஒரு பெரிய சவால். அதனாலதான் மக்களவையில இடங்களை இழந்தாலும் மாநிலங்களவையில, அதாவது ராஜ்யசபால அதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு நம்ம தீவிரமா யோசிக்கணும். கரெக்ட். இப்போ மாநில உரிமைகள்ல இருந்து தனிமனித உரிமைகளுக்கு வருவோம். நேர்களே, உபா சட்டம், அதாவது UAPA சட்டம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப கடுமையான சட்டம். ஆமா, காஷ்மீர்ல பல வருஷமா சிறையில இருக்கிறவங்கள 99% பேர் கடைசியா நிரபராதிகள்னு விடுவிக்கப்படுறாங்கன்னு ஒரு டேட்டா சொல்லுது. இப்ப ரீசெண்டா உமர் காலித், குல்ஃபிஷா பாத்திமா வழக்குல சுப்ரீம் கோர்ட் சில விஷயங்களை சொல்லிருக்காங்களே. ஆமா, ஜாமீன் பத்தி கோர்ட் ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க. ஜாமீன் என்பது விதி, சிறை என்பது விதிவிலக்குன்னு மறுபடியும் அழுத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு குழப்பம். UAPAவோட செக்ஷன் 43D5 படி ஜாமீன் கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமாச்சே. முதல் பார்வையிலேயே தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா ஜாமீன் தரக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. கரெக்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட் எப்படி விதியை மீறி ஜாமீன் பத்தி பேச முடியும்? இங்கதான் கோர்ட் சட்டத்தை மீறல, அவங்க ரெண்டு விஷயத்த பேலன்ஸ் பண்றாங்க. 2021ல வந்த KA நஜீப் வழக்க கோர்ட் இங்க சுட்டி காட்டுறாங்க. UAPA அப்படிங்கிறது நாடாளுமன்றம் கொண்டு வந்த சட்டம். ரைட். ஆனா விரைவான விசாரணைக்கான உரிமை அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தோட 21வது பிரிவான வாழும் உரிமை கீழ வருது. அது ஒரு அடிப்படை உரிமை. ஓ, ஃபண்டமெண்டல் ரைட். ஆமா, விசாரணை பல வருஷம் தாமதமாகும் போது அந்த அடிப்படை உரிமை மீறப்படுது. அந்த மாதிரி சூழ்நிலையில UAPAவோட அந்த கடுமையான செக்ஷன்
தானாகவே உருகிடும்னு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. சூப்பர் விளக்கம். ஒரு சாதாரண சட்டம் அரசியலமைப்பை விட பெருசு கிடையாது. அது மட்டுமில்ல, கீழமை நீதிமன்றங்கள் இதை ஃபாலோ பண்ணணும்னு ஸ்டே டெசிசிஸ்ங்கிற சட்ட கோட்பாட்டையும் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஸ்டேர் டெசிசிஸ்னா பெரிய பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை சின்ன கோர்ட்டுகள் ஃபாலோ பண்ணணும், அதானே? எக்ஸாக்ட்லி. சிஸ்டம் மேல ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். இதே பொறுப்புணர்வு நீதிபதிகளுக்கும் பொருந்தும். எப்படி சொல்றீங்க? நீதிபதி வர்மா மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு அவங்களோட ரிப்போர்ட்டை சபாநாயகர் கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சட்டத்தின் முன் எல்லாரும் சமம். அது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, செம பாயிண்ட். சரி, நம்ம உள்நாட்டு அரசியல்ல இருந்து கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் பக்கம் போவோம். போலாம். இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு நிகரா 96.4 சரிஞ்சிருக்கு. இது கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா, இது தற்காலிகமான விஷயம் கிடையாது. HSBC ரிப்போர்ட் படி 2026-27 நிதியாண்டுல இந்தியாவோட செலுத்த நிலுவை பற்றாக்குறை, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டெபிசிட் $65 பில்லியன் இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. $65 பில்லியன்? இது ஏன் அவ்வளவு அதிகமாகுது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? இதுல 2 அக்கவுண்ட் இருக்கு. ஒன்னு கேபிட்டல் அக்கவுண்ட், இன்னொன்னு கரண்ட் அக்கவுண்ட். இப்போ ரெண்டுலயுமே நமக்கு பிரஷர். அதாவது மூலதன கணக்கு, நடப்பு கணக்கு ரெண்டுமே அடி வாங்குதா? ஆமா. மூலதன கணக்க பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் FPIs இந்திய சந்தைகள்ல இருந்து நிறைய பணத்தை வெளியெடுக்கிறாங்க. ஓ, எவ்வளோ எடுத்திருக்காங்க? இந்த வருஷம் மட்டும் சுமார் $22.4 பில்லியன் திரும்ப பெற்றிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கால வட்டி விகிதம் அதிகமா இருக்கு. ஓகே, கேபிட்டல் வெளியே போகுது. அப்போ கரண்ட் அக்கவுண்ட், நம்ம நிறைய இம்போர்ட் பண்றோமா? கரெக்ட். குறிப்பா கச்சா எண்ணெய். சர்வதேச சந்தையில எண்ணெய் விலை ஏற ஏற நாம டாலர்ல பே பண்ண வேண்டிய தொகையும் அதிகமாகுது. அப்போ ஒரு பக்கம் டாலர் வரத்து குறையுது, இன்னொரு பக்கம் எண்ணெய் வாங்குறதுக்காக டாலர் அதிகமா வெளியே போகுது. இதுதான் அந்த இரட்டை தாக்குதல். இதுதான் ரூபாயோட மதிப்பை சரிக்குது. அதனாலதான் இந்தியா அமெரிக்காவோட தடைகளை பத்தி கவலைப்படாம ரஷ்யாக்கின்றிருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்குறாங்களா? ஆமா, அது ஒரு முக்கியமான மேக்ரோ எக்கனாமிக் சர்வைவல் தந்திரம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இப்ப நம்ம அரசு எண்ணெய் நிறுவனங்கள் மானிய விலையில பெட்ரோல் விக்கிறதால தினமும் பல கோடி நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. சர்வதேச சந்தை விலைக்கு நாம எண்ணெய் வாங்கினா பெட்ரோல் விலை எங்கேயோ போயிடும். ஆமா, அப்புறம் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடும்ல. எக்ஸாக்ட்லி. அதனால குறைந்த விலைக்கு கிடைக்கிற ரஷ்யா எண்ணெயை வாங்குறது நம்ம தேசத்தோட ஆற்றல் பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, பொருளாதாரத்துக்கும் ரொம்ப அவசியம். ரைட். ஆனா இந்த எண்ணெயை கொண்டு வரதுலயும் இப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு. செங்கடல் பகுதியில ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்துறாங்களே. அதனாலதான் கப்பல் போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இத சமாளிக்கத்தான் இந்தியா ஓமன் கூட ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சீபா சைன் பண்ண போறாங்களா? ஓமன் வழியா என்ன அட்வான்டேஜ்? இது ஒரு அருமையான ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது மத்திய கிழக்கு எண்ணெயெல்லாம் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா தான் வரணும். ஆமா, அது ரொம்ப குறுகலான பாதையாச்சே. கரெக்ட். அங்க ஏதாவது பிரச்சனைனா விநியோகம் மொத்தமா நின்னுடும். ஆனா ஓமனோட துறைமுகங்களான சலாலா மற்றும் துக் அந்த ஹார்மோஸ் ஜலசந்திக்கு வெளியே இருக்கு. ஓ, அப்ப செங்கடல் பிரச்சனையில மாட்டிக்காம நேரா ஓமன் துறைமுகத்துல சரக்கை இழக்கி அங்கிருந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பா கொண்டு வர முடியும். எக்ஸாக்ட்லி. ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி. வாவ், சூப்பர் மூவ். சரி, இப்போ எண்ணெயை பத்தி பேசணும். ஆனா ஃபியூச்சர்ல டெக்னாலஜிக்கு என்ன முக்கியம் இல்ல, கனிமங்கள் தான் முக்கியம்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்க. ஆமா, அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பிரச்சனை தான் அடுத்த உலக போர் மாதிரி, குறிப்பா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுல. நீங்க அந்த இண்டியம் கனிமம் பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். செமிகண்டக்டர் சிப்ஸ் தயாரிக்க இண்டியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா சீனா அதோட ஏற்றுமதிய இப்போ 3/2 பங்கு குறைச்சிட்டாங்க. இந்த இண்டியம் அப்படி என்ன ஸ்பெஷல்? சிலிகான் சிப்ஸ் தானே இப்போ யூஸ் பண்றோம். சிலிகான் சிப்ஸ் எலக்ட்ரான்களை யூஸ் பண்ணி தகவல்களை கடத்துது. அதனால ஹீட் அதிகமாகும், ஸ்பீடும் கம்மியாகும். ஓகே. ஆனா அடுத்த தலைமுறை சிப்ஸான ஃபோட்டோனிக் சிப்ஸ் ஒளிய, அதாவது ஃபோட்டான்களை யூஸ் பண்ணும். இந்த ஒளிய கடத்துறதுக்கு இண்டியம் பாஸ்பேட் ரொம்ப அவசியம். ஓஹோ, அப்போ AI-60 நெட்வொர்க் எல்லாத்துக்கும் இதுதான் பேசிக்கா? ஆனா சீனா இத கண்ட்ரோல் பண்றாங்களே. அதுதான் அவங்களோட ராஜதந்திரம். அமெரிக்கா என்னதான் பில்லியன் கணக்குல இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்தியா உற்பத்தியில 60% மேல சீனா கிட்ட தான் இருக்கு. இது உலகளாவிய சப்ளை செயினையும் முடக்கிடும் போலியே. கண்டிப்பா. ஒரு பக்கம் டெக்னாலஜிக்காக கனிமங்களை தோன்றோம், இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு பேசுறோம். இப்போ நார்வேயில நடந்த இந்தியா நாட்டைக்குச்சி மாநாடுல ஸ்வீடன் கூட சேர்ந்து ஒரு பசுமை ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆமா, அந்த லீட் ஐடி முன்முயற்சி. இது மெயினா
தொழில்துறைகள்ல கார்பன் உமிழ்வை குறைக்கிறதுக்காக இண்டஸ்ட்ரியல் டீகார்பனைசேஷன். இது எப்படி ஒர்க் ஆகும்? இரும்பு சிமெண்ட் ஃபேக்டரியில எல்லாம் நிறைய கார்பன் வருமே. இரும்ப உருக்க இப்போ கோக்கிங் நிலக்கரி யூஸ் பண்றாங்க. ஆனா ஸ்வீடன் கிரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி இரும்ப உருக்குற தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, பசுமை ஹைட்ரஜன். ஆமா, அந்த டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொண்டு வர்றது தான் இந்த லீட் ஐடியோட மெயின் ஐடியா. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல நாம பசுமை ஒப்பந்தம் பேசுறோம். ஆனா நேயர்களே, நாம ஊர்ல நடக்கிற யதார்த்தம் என்னன்னு பார்த்தா ரொம்ப முரண்பாடா இருக்கு. நீங்க ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஷரணண்டா காடுகள் பிரச்சனைய சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. ஷரணண்டா காடுகள் ஆசியாவிலேயே பெரிய சால் மரங்கள் இருக்கிறேரோ, அது ஒரு முக்கியமான யானைகள் வழித்தடம் வேற. ஆனா அந்த காடுகளுக்கு கீழே இரும்பு தாது நிறைய இருக்கு. அதான் பிரச்சனை. சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு 314 சதுர கிலோமீட்டர் பகுதியை சரணாலயமா அறிவிக்க சொன்னாங்க. ஆனா மாநில அரசு அதை தாமதப்படுத்துறாங்களே. ஆமா, அவங்க பழங்குடியினரோட உரிமைகளை காரணம் காட்டுறாங்க. பழங்குடியினர் உரிமைன்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் சுரங்கங்களுக்கு காட்டை விட்டு கொடுக்கறது என்ன நியாயம்? இதனால யானைகளுக்கும் மனுஷங்களுக்கும் மோதல் அதிகமாகி நிறைய உயிர் பலி நடக்குது. இது ஒரு பெரிய சோகம். உலக அளவுல பசுமை பொருளாதாரம் பேசுறோம், ஆனா உள்ளூர்ல நிலக்கரிக்கும் இரும்புக்கும் காடுகளை அழிக்கிறோம். இந்த முரண்பாடு தீரவே தீராதா? சரி, நம்ம பூமியில தான் இப்படி சண்டை போடுறோம். ஆனா விண்வெளியை பாதுகாக்க உலக நாடுகள் ஒன்னு சேர்றாங்க. அந்த ஸ்மைல் மிஷன் பத்தி சொல்லுங்களேன். ஆமா, ஸ்மைல், சோலார் விண்ட், மேக்னட்டோஸ்பியர், அயனோஸ்பியர் லிங்க் எக்ஸ்ப்ளோரர். ஐரோப்பிய விண்வெளி முகமையும் சீனாவும் சேர்ந்து பண்றாங்க. இது பூமியோட காந்தப்புலத்தை மேக்னட்டோஸ்பியரை ஸ்டடி பண்ண போதில்ல, சூரிய புயல்ல இருந்து நம்மளை காப்பாத்த. கரெக்ட். சூரியன்ல இருந்து வர்ற பிளாஸ்மா துகள்கள் பூமியோட காந்தப்புலத்துல மோதும்போது ஒரு பெரிய மின்னோட்டம் உருவாகும். அதனால என்ன பாதிப்பு வரும்? இது நம்ம செயற்கைக்கோள்களோட சர்க்கியூட்களை அப்படியே பொசுக்கிடும். அது மட்டும் இல்லாம அட்மாஸ்பியர் அடர்த்தி மாறுறதால சேட்டிலைட்கள் கீழே விழுந்து எரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இதனால தான் நம்ம ஜிபிஎஸ் சிக்னல் எல்லாம் சில சமயம் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? எக்ஸாக்ட்லி. அயனி மண்டலத்துல ஆகிற மாற்றத்தால ரேடியோ சிக்னல் சிதறிடும். ஆனா இந்த ஸ்மைல் விண்கலம் அதை எப்படி தடுக்கும்? இது தடுக்காது, ஆனா துல்லியமா கணிக்கும். இது பூமியிலிருந்து ரொம்ப தூரத்துல நின்னு சூரிய காற்றும் காந்தப்புலமும் மோதிர எல்லைய படம் பிடிக்கும். ஓ, ஸ்பேஸ் வெதரை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடுமா? ஆமா, அதனால சூரிய புயல் வருதுன்னு தெரிஞ்சா நம்ம சேட்டலைட்டுகளை சேஃப் மோடுக்கு மாத்தி பாதுகாத்துக்கலாம். வாவ், சயின்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு பாருங்க. நாம விவாதத்தோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம நிறைய கவர் பண்ணிருக்கோம். ஆமா, யூபி விட ஒதுக்கீடு, தொகுதி மறுசீரமைப்பு, அப்புறம் உபா சட்டம்னு உள்ளூர் அரசியல் ஆரம்பிச்சோம். அப்புறம் பொருளாதாரம், ஓமன் போர்ட், ரஷ்ய எண்ணெய், இந்தியம் கனிமப்போருன்னு ஜியோபொலிட்டிக்ஸ் பேசணும். கடைசியா சரணண்டா காடுகள் முரண்பாடுல இருந்து விண்வெளியோட ஸ்மைல் மிஷன் வரைக்கும் வந்திருக்கும். இது எல்லாத்துலயும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு, கவனிச்சிங்களா? என்னது? போட்டி. மனுஷங்க அதிகாரம், பணம், கனிமோன்னு எல்லாத்துக்காகவும் அடிச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் சிப்ஸுக்காக கனிமப்போர், இன்னொரு பக்கம் சுரங்கத்துக்காக காடுகள் அழிப்பு. ஆனா அந்த பூமியோட காந்தப்புலம் எந்த நாடும் பார்க்காம ஒட்டுமொத்த மனித குலத்தையும் காப்பாத்துது. ரொம்ப ஆழமான தாட் இது. நேர்களே, இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். வழங்குகளுக்காக நாம உருவாக்குற இந்த சட்டங்களும் டெக்னாலஜியும் நிஜமாவே நம்மள முன்னேத்துதா? இல்ல உபா சட்டத்துல மாட்டி தவிக்கிறவங்க மாதிரியும் சரணண்டா காடுகள்ல வாழ்வாதாரம் இழக்கிற பழங்குடிகள் மாதிரியும் நம்மள ஒரு கண்ணுக்கு தெரியாத சிஸ்டம்குள்ள அடைக்குதா? அந்த டெவலப்மெண்ட்டுக்கும் மனித உரிமைகளுக்கும் நடுவுல இருக்கிற பேலன்ஸை நாம எப்படி கொண்டு வர போறோம்னு எல்லாரும் யோசிக்கணும். கண்டிப்பா. இத பத்தி நீங்க எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இதோட ரெஃபரன்ஸ் நோட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான விவாதத்தோட உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.